நண்பா வெல்கம் பேக் டு கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூட்டர் ஒன்று வாங்கியிருக்கோம், செகண்ட் ஹேண்டு தான். ஓகேங்களா, அந்த இதில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு விஷயம் மாட்ட போகிறோம். அதுக்காக நான் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஓகேங்களா, அது வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் என்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னால கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் ஆர்டர் போட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்துச்சுங்க. அந்த ரேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, 230 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா, பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாகி 148 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை வந்துட்டு எப்படி வருது அப்படின்லாம் பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதனோட அன்பாக்சிங்லாம் சீக்கிரமாக பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு இது டெலிவரிக்கு வரல. ஸோ 2 நாளில் பார்த்திங்கன்னா டெலிவரிக்கு வந்துடும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்துட்டு நம்ம வண்டியில் மாட்டுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த வண்டியில் எதனா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லித்தர முடியும் அப்படின்னாலுமே சொல்லித்தரேன். ஓகேங்களா, நம்ம சேனலில் அதுவுமே கவர் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ அது வந்ததுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்துடுச்சு. ஸோ அதை வந்துட்டு என்ன குவாலிட்டியில் இருக்குது அப்படின்ற பாருங்கள். பாக்ஸ் எதுவும் நல்லா தான் இருக்குது, ஆனால் உள்ளே பார்க்கணும். ஓகேங்களா, அதனோட ஸ்பெக்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, மாடல் நம்பரு, அதனோட டீட்டெயிலு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பபிள் ட்ராப் போட்டு அந்த ப்ராடக்ட்டை பார்த்திங்கன்னா சுற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஓரளவுக்கு பேக்கிங் வந்துட்டு குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க. ஏன்னா இது அலுமினியம் அப்படின்றதுனால இது வந்துட்டு எப்படி வேணாலும் பேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது வந்துட்டு ஒன்றும் ஆகாது தான். அது என்ன தான் பேக் பண்ணி கொடுத்தாலும் இது வந்துட்டு உடையறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா டெலிவரி இதில் பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு தூக்கி போடுவாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடித்து நகர்த்துவாங்க. அதனோட கவரே பார்த்திங்கன்னா அடித்து நகர்த்தி தான் கொண்டு வந்திருந்தாங்க. நமக்கு இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்குது. இது வந்துட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி சுற்றணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா மொபைல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்துட்டு போட்டு காமிக்கிறேன் எப்படி போடணும் அப்படின்றது. உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி தெரியும் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நான் சொல்லி காமிச்சிடறேன். ஏன்னா ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நாமளும் அதை சொல்லி காமிக்கணும் இல்லையா, அதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றலாம் நான் வந்துட்டு சொல்லி காமிக்கணும். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா மாட்டணும். ஓகேங்களா, மாட்டிட்டு நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆனாகலை. ஏன்னா சுவிட்சு கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. அதே இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக ஃபிட் ஆகிடுச்சுங்க. நான் வந்துட்டு ஷேக் பண்ணாலும் நல்லா டைட்டாகவே பிடிச்சிக்குது. அது வந்துட்டு நம்ம வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஒரு இதில் வந்துட்டு வைக்கிறோம் அப்படிங்கும்போது அதை வந்துட்டு நழுவிட்டு அதை பாட்டுக்கு பார்த்திங்கன்னா கீழே எல்லாம் தொங்கிட்டு போயிடும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதில் அந்த இஷ்யூ இருக்கா அப்படின்னா அதை வந்துட்டு நட்டு வந்துட்டு கலந்துக்கிட்டு வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு கலந்து விழுவோம். ஓகேங்களா, அதனால் அந்த நட்டை வந்துட்டு எப்போவுமே நீங்கள் டைட்டாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த நட்டுமே டைட்டாக வந்துட்டு போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா, மொபைலை ஹோல்ட் பண்ணுறதுக்கான அந்த இதுவுமே நீங்கள் வந்துட்டு டைட்டாக போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அது தெரியும் அது வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபிட்டாக பிடிக்குது அப்படின்றத. அந்த இது வந்துட்டு நான் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு ஆட்டி பார்த்தேன், ரொம்ப ஷேக் ஆச்சு. இதை வந்துட்டு நம்ம மொபைலில் மாட்டாமல் எம்டியாக வச்சுருக்கும்போது அது வந்துட்டு ஷேக் ஆகுதா அப்படின்னு வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கடுத்து மிரரில் தான் பார்த்திங்கன்னா அதை மாட்டணும். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாட்டிட்டேன். ஓகேங்களா, எல்லாங்கில் கீ பார்த்திங்கன்னா தேவைப்படுவதுக்காக. ஸோ அதை அந்த போல்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மாடல் தான் கொடுத்துருக்காங்க, எல்லாங்கில் கீ போடுற மாதிரி தான். ஸோ அதை நான் வந்துட்டு ஆல்ரெடி பழைய ஒன்று வச்சுருந்தேன், அதிலேருந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக கழட்டி லூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதை வந்துட்டு அந்த மிரரில் வந்துட்டு அந்த கம்பியில் மாட்டுறதுக்கு கொஞ்சம் இது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வண்டியிலையும் ஃபிட் பண்ணிட்டேங்க. ஓரளவுக்கு நீட்டாக மாட்டியிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஜூமிங்கில் காட்டுறேன் எந்த அளவுக்கு மாட்டியிருக்கு அப்படின்னு பாருங்கள். அந்த ஷேக் பண்ணி பார்த்துங்க. ஸோ எம்டியை பார்த்திங்கன்னா ஷேக் ஆகலை. அதே இதை வந்துட்டு லூஸ் பண்ணிவிட்டு நம்ம வண்டியை ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சவுண்டு கேட்கும், அலுமினியம் சவுண்டு சரன்னு கேட்கும். அதுக்காக ஒரு சொல்யூஷனையும் நான் வந்துட்டு கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க அது வந்துட்டு எப்படி அதை நம்ம சரி பண்ணுறது, அந்த ஷேக் ஆகிற சவுண்டு வந்துட்டு எப்படி குறைக்கிறது அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு லூஸ் பண்ணி பார்க்கலாம். லூஸ் பண்ணி ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அதை ரெண்டாக பார்த்திங்கன்னா கழட்டிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். எதையுமே பார்த்திங்கன்னா எல்லாங்கில் கீ வச்சு கழட்டிக்கலாம். ஸோ அந்த ஸ்க்ரூவில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த டென்ஷனில் இருக்கிறதுனால அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கலந்து வராது அவ்வளோ சீக்கிரம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வண்டியில் ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சுங்க. ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. இதை வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நேவிகேஷன் பர்பஸுக்காக. அதாவது நம்ம எங்கேயாச்சும் போகிறோம், மேப்ஸ் போடணும் அப்படின்னா இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், தப்பில்லை. இதுலேயே வச்சு கால்ஸும் பேசிக்கலாம், அதுவும் தப்பில்லை. ஓகேங்களா, இதை வந்துட்டு ஒரு விலாக் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், அது வந்துட்டு ரொம்பவே பெரிய தப்பு. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு இன்ஜின் ஷேக் வந்துட்டு அப்படியே வருங்க, இதில் வரும். ஸோ ஏன்னா அந்த ஹோல்டர் பார்த்திங்கன்னா அந்த ஷேக்கை வந்துட்டு நமக்கு அப்படியே தான் கொண்டு வந்து மொபைலில் தரப்போகுது. ஸோ அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த கேமராவில் வந்துட்டு ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணணும்னு வைங்களேன். ஸோ அது வந்துட்டு அப்படியே வரும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கேமராவை ஸ்டெபிலைசேஷனில் இருக்கிறதுனால ஃபுல்லாக பார்த்திங்கன்னா போட்டு ஆட்டி விட்டு நமக்கு பார்த்திங்கன்னா அந்த கேமரா வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக மங்கி போயிருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது. ஸோ அது மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, சில வண்டிகளில் இதை மாட்டினோம்னு வைங்களேன் கொஞ்சம் சவுண்டு வரும், ஓடும்போது நாய்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி கட கடன்னு சவுண்டு வரும்.
அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்துட்டு ஃபுல்லாக கழட்டிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வந்துட்டு இது கலவாக வெட்டி வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு அடுத்த டைம் வந்துட்டு ஷேக் ஆகாது அண்ட் தென் ஸ்மூத்தாகவும் இருக்கும். நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு இந்த நட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே போகணும். ஓகேங்களா? ஸோ இதை மாட்டிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு எல்லாமே அட்டாச் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஷேக் ஆகும்போதோ சவுண்ட் எதுவும் வராது, நமக்கு இது டைட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலில் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மோர் அண்ட் மோர் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே நம்ம இதில் விளாக் போட்டோம்னா கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு சேனல் தான் மானிடைஸ் ஆகிருக்கு. வேறு எந்த சேனலும் நம்ம கைவசம் இல்லை. புதுசாக பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒன்று ஓப்பன் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இதுலேயே நான் பார்த்திங்கன்னா விளாகெல்லாம் போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.